Hi dears, I'm Kriti. Today நம்ம ஜிகோட நியூ எஃப்எஃப் தாண்டா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஃப்எஃப் நேம் வந்து வேம்பியர் அப்சஸ்ட் வித் ஹியூமன். ஓகே டியர்ஸ், ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஒரு பையனை ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போ அந்த பையனை பார்த்து தான் ஒரு பர்சன், நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நீ தான் அதை நம்ப மாற்ற, எவ்வளோ சொன்னாலும் உனக்கு என்ன அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கையா? நான் தான் சொல்கிறேனே அவன் ஒரு வேம்பியர், ஆனால் நீ அவன் சொல்கிறத நம்பிட்டுருக்க. இங்கே பாரு ஜிமின், அவன் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை. அவன் ரியலாகவே ஒரு வேம்பியர். அவன் எதுக்கு அவன் கூட க்ளோஸாக இருந்தான் தெரியுமா? அவனுக்கு தேவை உன்னோட பிளட். அவன் பிளட் மட்டும் இல்லை, நீயும் தான். உனக்கு தெரியுமா வேம்பியருக்கு கோல்டன் பிளட்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு? அதை விட அந்த கோல்டன் பிளட் வச்சுருக்கவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அவங்க வேம்பியர்ஸ்க்கே எல்லா வேம்பியர்ஸ்க்கும் கிங் ஆக முடியும். அது உனக்கு தெரியாதுல்ல ஜிமின். ஆனால் நீ அந்த ஜேகேவை நம்பி மோசம் போயிட்டல்ல. இப்போ கூட உனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்கா என்ன? என்ன நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அப்போ ஜேகே வேம்பியரா? எப்படி நான் அதை நம்புறது? எனக்கு ப்ரூஃப் வேணும். எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க அவன் வேம்பியர்னு. நான் இதுவரை அவன் வேம்பியராக இருந்து பார்த்ததில்ல. என்னை ஜேகே ரியலாக லவ் பண்ணுறான். ஜங்குக்கு என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான். ப்ளீஸ் சீனியர், சொல்லுங்கள் சீனியர். சீனியரா? நானும் ஒரு வேம்பியர் தான் ஜிமின். அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் வேம்பியராக மாறுறாங்க. இப்போ ஜிமின் தான், என்ன நீங்களும் வேம்பியரா? அப்படி சொல்லிட்டு அவர் மாறுறதை அப்படியே பார்க்குறான் கண்ணால். எனக்கு பயமாக இருக்குது சீனியர், பக்கத்தில் வராதிங்க. ஜிமின், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நான் ஜேகே மாதிரி உன்னை ஒன்றும் பிளட்டுக்காகவும் அப்புறம் அந்த ஒன் டே நைட்டுக்காகவும் உன்கிட்ட பழகலை ஜிமின். எனக்கு வேம்பியர் கிங் ஆகணும்லாம் ஆசையே இல்லை. எனக்கு நீ மட்டும்தான் வேணும். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின். இந்த ஜாக்சன் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறான் ஜிமின் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜாக்சனை பார்த்துட்டு, ஆனால் சீனியர், நான் வந்து ஜேகே. இப்போவும் நீ நம்பலை. நானே வேம்பியர்ன்றதை உன்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். நான் சொல்கிறது பொய்யா இருக்குன்னு நீ ஏன் திங்க் பண்ணுற? 1 செகண்ட் வெயிட் பண்ண. உனக்கு ப்ரூஃப் தானே அவன் வேம்பியராக மாறின ஒரு வீடியோ இருக்குது. அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோவை ப்ளே பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் கொஞ்சம் கூட அவன் கண்ணை பிளிங்க் பண்ணவே இல்லை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜேகே, அப்போ நீ வேம்பியரா? எனக்கு வேம்பியர்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அதுவும் உன்கிட்டே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கு வேம்பியர் பிடிக்காது, வேம்பியரை பார்த்தாலே நான் பயப்படுவேன், என் லைஃப்பில் வேம்பியரை பார்க்கவே கூடாதுன்னு உன்கிட்ட தானே ஜேகே சொன்னேன். ஆனால் நீ வேம்பியரா? இப்போ புரியுதா ஜிமின்? அவன் வேம்பியர். இவ்வளோ டேஸ் உன்னை அவன் ஏமாற்றிருக்கான். நீ என்ன நினச்ச? உன் ஃப்ரெண்டு டயாங்கோட அண்ணான்னு மட்டும்தானே தெரியும். அதுதான் பொய். அவன் டயாங்கோட அண்ணா மட்டும் இல்லை, அவன் வேம்பியர்ஸ் எல்லாருக்குமே கிங் ஆகணுன்றதுக்காக அவன் உன்னை சூஸ் பண்ணி உன்கிட்ட வந்திருக்கான் ஜிமின். ஏன்னா வேம்பியர்லேயே அவனுக்கு தான் பவர் கொஞ்சம் அதிகம். அதனால தான் எல்லாருமே சூஸ் பண்ணி உன்னோட பிளட்டையும் அவன் கூட ஒன் டே ஸ்டே பண்ணுறதுக்காகவும் அவனை அனுப்பி வச்சுருந்தாங்க. அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து உன்கிட்ட வேம்பியர் அப்படின்னு சொன்னால் நீ கண்டிப்பாக பயப்படுவ. உன்னை வற்புறுத்தி அவன் கூட ஒன் டே அப்படி இருக்கக்கூடாது. அதாவது உன்னை வற்புறுத்தி அவன் உன்கிட்ட அப்படி சொல்கிறான். ஜிமின் தான், புரியுது சீனியர், எனக்கு புரியுது.
ப்ளீஸ் சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது சீனியர். அதான் ஜிமின் உண்மை. உன்னை வற்புறுத்தி அவன் அப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அவனால் ஒரு கிங்காக இருக்க முடியாது. நீ விருப்பப்பட்டு அவனுக்கு உன்னை கொடுத்தா மட்டும்தான் அவனால் அந்த கிங்காக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவனோட பிளட்டும் அவனுக்கு தேவைப்படும். அப்போது என்னை ஜேகே ஏமாற்றிட்டானா? ஜேகே மட்டும் உன்னை ஏமாத்தலை, அவனை சுற்றி இருக்க எல்லாருமே தான். ஏன் டயாங் கூட ஒரு வேம்பியர் தான். அவன் ஃப்ரெண்டுன்னு தானே நீ ஜேகேவோட வீட்டுக்கு போன. உன்னை தவிர அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆரம், ஜின், சுகா, ஜெய்ஹோ, அப்புறம் ஹோயன், இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஜேகே வேம்பியர்னு. உன்னை தவிர நீ மட்டும்தான் அவனை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருந்த. சீனியர் நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதானா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சீனியர், என்னோடய பிரதர் எல்லாருக்குமே தெரியுமா ஜேகே ஒரு வேம்பியர்னு? தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் தெரிஞ்சுதான் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் ஜேகே உண்மையாக அவனை லவ் பண்ணுறான்னு நினச்சிட்ருக்க கிடையவே கிடையாது. அவனோட தேவை முடிஞ்சால் அவனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். நீ என்ன நினைக்கிற? அவன் தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஒடிஞ்சு ஒரு மூலையில் உட்காரலான்னு நினைக்கிறியா? இல்லை, அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் டேஸ் என் கூட பழகி என் கூட இருக்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். இப்போ ஜிமின் தான் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கான். சொல்லு ஜிமின், இப்போ எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இப்போ ஜாக்சனை யாரோ அடிக்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே பார்க்குறான். ஜிமின் ஐஸில் அவ்வளோ டியர்ஸ். அவன் பார்க்குறது அவன் கண்ணால் நம்பவே முடியல. அங்கே ஜேகே தான். அவனோட ஐஸ்லாம் ரெட்டாக வேம்பியர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி டீத் இருக்குது. அப்படியே அவனோட பாடியே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரியே இருக்குது. அவனோட பேசுகிற டோன் இது எல்லாமே. ஹேய் காய், என்ன எதுக்குடா ஜிமின் கிட்ட வந்து இப்படி பண்ணிகிட்ருக்க? உன்னை யார் இப்போ அவனை கூட்டிகிட்டு வர சொன்னான்? எனக்கு முன்னாடி ஜிமின் அவனுக்கு வேணும் தானே இப்படி பண்ணிகிட்ருக்க? வந்துட்டிங்களா சார்? நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர மாட்டிங்களா நினச்சேன். அப்புறம் என்னோடய ஜிமினுக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சிச்சு. ப்ரூஃப் வேணும்னு கேட்டான். இப்போ அவன் கண் குளிர அவங்கள பார்த்துருப்பான். ஹேய் காய், என்னடா, என்ன வெறுப்பேற்றி பார்க்குறியா? கோவப்படுத்தி பார்க்குறியா? உன்னை நம்ம கேங்லேயே இல்லாமல் தூக்கி தானே போட்டாங்க. எதுக்குடா எங்கள் வழியில் வர? இப்போ நீ என் முன்னாடி இருந்த உன்னை கொன்னுடுவேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேருமே. இப்போ ஜாக்சன் தான் அடி, என்னென்ன பண்ணணுமோ பண்ண. நீ எவ்வளோ ஃபேக்காக இருக்க, அவனை எவ்வளோ ஏமாத்தினேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டேன். என்ன சொல்கிற? ஏமாத்தினேனா? நானா? யாரை? ஜிமினை தான்டா, ஜிமினை தான் நீ ஏமாத்தினல அப்படின்றான். இப்போ ஜேகே தான் திரும்பி ஜிமினை பார்க்குறான். அவ்வளோ டியர்ஸ் ஜிமினோட ஐஸில். ஜேகே இது நீயா இல்லை வேறு யாராவதா அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கான். இப்போ ஜேகே தான் ஜாக்சன் அப்படியே அடித்து வெளியே அங்கே இருக்க விண்டோ வழியாக அடித்து வெளியே தள்ளிடுறான். அந்த விண்டோவில் இருக்க கிளாஸ்லாம் உடச்சிட்டு ஜாக்சன் வெளியே போய் விழுந்துடுறான். இப்போ ஜேகே தான் ஹேய் ஜிமின் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படி சொல்லிட்டு அந்த சேரில் பேக் சைடில் அவனோட ஹேண்ட் கட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் அவுத்து விடுறான். இப்போ ஜிமின் தான் ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே நீ வேம்பியரா? உண்மையை சொல்லு, நீ ஒரு வேம்பியரா? என்ன இந்த மாதிரி கடத்திட்டு போய் என்னை மிஸ்யூஸ் பண்ணணும், அப்புறம் என்னோட பிளட் உனக்கு வேணுன்றதுக்காக தான் என்கிட்ட பழகுனியா? சொல்லு ஜேகே. ஏய் ஜிமின் இங்கே பாருடா, இங்கே பாரு. இப்போ எதுக்கு உன்னோட டோன் சேஞ்ச் ஆகிடுச்சு? இப்போ அவன்கிட்ட நீ வேறு மாதிரி தானே பேசின. இல்லை ஜிமின், இதுதான் உண்மை. ஜேகே அப்படிப்பட்டவன் இல்லை. இப்போ அவன்கிட்ட பேசுகிற ஜேகே தான் உண்மை. நீ என்னோட ஜேகே இல்லை. ஆனால்
ஜெக்கின்ற ஒருத்தவன் இல்லவே இல்லை. என்கிட்ட இவ்வளோ டேஸ் ஃபேக்காக இருந்தல்ல, உனக்கு என்னோட பிளட் தானே வேணும் அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு நைஃப் இருக்குது. அந்த நைஃப் எடுத்து அவனோட கையில் அப்படியே கட் பண்ணுறான். எடுத்துக்கோ, எவ்வளோ பிளட் வேணுமோ எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ, உனக்கு என் கூட ஒன் டே ஸ்டே பண்ணணும்ல, வா அப்படி சொல்லிட்டு அவனோட ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணுறான். இப்போ ஜெக்கே தான், ஏய் ஜிமின் என்ன பண்ணுற ஜிமின், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, உனக்கு உனக்கு ஒன் டே என் கூட ஸ்டே பண்ணணும்ல, வா அப்படி சொல்லி கூப்பிட்றான். இப்போ ஜெக்கே தான் ஜிமினை பார்த்துட்டே இருக்கான். இதுக்காக தானே என் பின்னாடி என்னை லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருந்த, என்னை கிஸ்லாம் பண்ணது இதுக்காக தானா? ஏன் ஜெக்கே, எப்பவும் உனக்கு இதுதான் வேணும்னா சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் எனக்கு வேம்பியர்னால் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும், வேம்பியர்னால் எனக்கு ரொம்ப பயம்னு உனக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சே என்னை ஹர்ட் பண்ணிட்டால. இப்போ உனக்கு என்ன, நான் ஒரு பொண்ணு மாதிரி உன் முன்னாடி நின்றுட்டுருக்கேன், என்ன நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ஃப்ளோர்லேயே கீழே படுத்துடுறான். வா என் கூட ஒன் டே ஸ்டே பண்ணோம்ல, வா அப்படின்றான். இப்போ ஜிக்கே தான் ஜிமினை தூக்கி, ஜிமின் என்னடா நீ பட்டி இப்படிலாம் பேசிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, வேறு என்ன பண்ண சொல்கிற, வேறு என்ன பண்ணணுன்ற? என்னால் முடியல ஜெக்கி, என்னால் முடியல. ஜாக்சன் சொல்லும்போது ஏதோ பொய் சொல்கிறாரு, அவர் தான் வேம்பியர்ஸ் எப்போவுமே உண்மையை சொல்ல மாட்டாங்க, பொய் சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். ஆனால் ஜாக்சன் சீனியர் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாங்க. ஆனால் நீ இவ்வளோ டேஸ் என்கிட்ட எவ்வளோ பொய்யா இருந்திருக்க. அவர் சொல்லும்போது கூட பொய் சொல்கிறாரு, அவர் வேம்பியர் நினச்சேன். ஆனால் அவர் ட்ரூவாக இருக்கார். அவர் ட்ரூவாக இருந்த ஒரே ரீசனுக்காக அவரை தூக்கி அப்படி அடிச்சிட்டல்ல, விடுச்சிக்கே. இதுக்கப்புறம் என்னோட மூஞ்சில் முழிக்காத, உனக்கு தேவை ஒன் டே என் கூட ஸ்டே பண்ணணும், அப்புறம் என்னோட பிளட் தானே, நீ எப்போ தேவைன்னு எனக்கு கால் பண்ண, அன்னைக்கு நான் உன் கூட வந்து ஸ்டே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த கையில் வர பிளட்டோட போகிறான். ஜேகேயோட ஐஸ்லாம் அதே சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது, ரெட் கலரில். இப்போ ஜிமின் தான் வெளியே போய்ட்டு திரும்பி பார்க்குறான். ஆனால் என்னோடய லைஃப்பில் நீ எனக்கு பண்ண துரோகத்தை மறக்கவே மாட்டேன் ஜிக்கே. இதுக்கப்புறம் உன்னை மட்டும் இல்லை, யாரையும் லவ் பண்ணவும் மாட்டேன். அப்புறம் அப்படி சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே போயிடுறான். அப்போ அங்கே ஜாக்சன் தான் மயங்கி இருக்கிறாரு. ஜிமின் மெதுவாக ஜாக்சனை தூக்கி அவரை லைட்டாக பிடிச்ச மாதிரியே அவரை கூட்டிகிட்டு போகிறான். இதை ஜெக்கி பார்த்துட்டு அப்படியே அழுகிறான். இல்லை ஜிமின், நான் உன்னை ஏமாத்தலை, நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிமின், நான் உன்னை லவ் பண்ணுறேன். உனக்கு ஏன் புரியல? ஃபர்ஸ்ட் அவனை லவ் பண்ணணும், செகண்ட் அவனை கிட்னாப் பண்ணி என்னோட நிஜ ஃபேஸை காமிச்சு, அதுக்கப்புறம் உன்கிட்ட எப்படியாவது இந்த உண்மையெல்லாம் சொல்லி அவன் கூட ஒன் டே ஸ்டே பண்ணி உன்னோட பிளட் எடுத்துகிட்டு அது மெமரிஸில் இல்லாமல் அதை அழித்து உன்னை ரிட்டன் நீ இருக்கிற பிளேஸ்க்கு உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு தான் நினச்சேன். நான் அதுக்காக தான் உன்கிட்ட வந்தேன். ஆனால் உன்னை வந்து பார்த்து உன்கிட்ட பழகினதுக்கப்புறம் நான் உன்னை உண்மையாக தாண்டா லவ் பண்ணேன். ஆனால் இப்போ நீ என்னை புரிஞ்சுக்காமல் என்னை விட்டு போறிய ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ டியர்ஸோடு அழுதுட்ருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு டே தான் வரான். டயா டே போகிறான்டா, அவன் என்னை விட்டு போகிறான்டா. அண்ணா எதுக்குடா அழுகிற, என்னை விட்டு போகிறான்டா ஜிமின், நான் வேணாம், என்னை விட்டு போகிறான், நான் ரொம்ப ஃபேக்காக, நான் ரொம்ப பொய் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன்ட்டு என்னை விட்டு போகிறான்டா அப்படி சொல்லி அழுகிறான். அண்ணா ஒன்றும் இல்லைடா, இரு, ஜிமின் தானே, நான் பேசுகிறேன், அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுட்டே, நான் வேம்பியர், நீயும் வேம்பியர், அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளை பற்றி தெரியுன்றது கூட அவனுக்கு தெரிஞ்சிடுச்சுடா. ஆனால் நம்ம எல்லாரும் ஏன் அவன்கிட்ட இந்த உண்மையை சொல்லலைன்றது மட்டும் அவனுக்கு தெரியலடா அப்படி சொல்லிட்டு டேவை ஹக் பண்ணி அழுதுட்ருக்கான். அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, பாருடா, அழாதடா அண்ணா ப்ளீஸ், இரு, நான் ஆரம் கால் பண்ணி பேசுகிறேன், ஆரம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஆரம் சின்னதான் இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு ஆரம்கிட்டேயும் ஜென்கிட்டேயும் இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க.
இப்போ ஜிமின் தான் ஜாக்சனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஜாக்சன் தான் ஜிமின் ஜிமின் என்னால் முடியல, கொஞ்ச நேரம் இப்படி உட்காரலாமா அப்படின்றான். அந்த இடம் கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு கல் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கல்லில் ஜாக்சன் உட்காடுறான். ஜிமின் நின்றுட்டு அவ்வளோ டியர்ஸோட ஜாக்சனை பார்க்குறான். ஜிமின் எங்கே பார் ஜிமின், எனக்கு இந்த ஹாப்பியர் லைஃப் வேணாம் ஜிமின், நான் ஒரு மனுஷனாக வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா? இப்போ ஜிமின் தான் டியர்ஸோட என்ன ஹெல்ப் பண்ணணும், என்ன மேரேஜ் பண்ணிவிட்டு என்னை ஒரு நல்ல மனுஷனாக வேம்பியராக இல்லாமல் மாற்ற முடியுமா? மேரேஜ் மட்டும் பண்ணிக்கோ, நமக்குள்ளே வேறு எதுவும் வேணாம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் நமக்குள்ளே வேணாம், ஒரு ஃப்ரெண்டாக இல்லை சீனியராக ஜூனியராக இல்லை ஏதாவது முன்ன பின்ன தெரிஞ்சவங்க மாதிரி கூட இருந்துக்கலாம். ஆனால் நீ கூட இருந்து என்னை சேஞ்ச் பண்ணணும் எல்லா விஷயத்துலேயும், ப்ளீஸ் ஜிமின், எனக்காண்டி பண்ண முடியுமா அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் கேட்குறான். இப்போ ஜிமின் தான் ஜெகே மேலே இருக்க கோவத்தை ஜெகே பண்ணது மட்டும்தான் அவன் மைண்டில் இருக்குது. இப்போ ஜிமின் தான் ஓகே சீனியர், மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் 2 days மேரேஜ் பண்ணிக்கணும், இதுக்கப்புறம் நான் ஜெகேவை பார்க்கக்கூடாது, நான் அவங்கள மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பார்ட்னராக நான் வர. ஓகே உண்மையாவா சொல்கிறேன் ஜிமின்? ஆமாம், அப்போ ஓகே ஜிமின், நாளைக்கே மேரேஜ் வச்சுக்கலாம். என்ன நாளைக்கா? ஆமாம் ஜிமின், நாளைக்கே மேரேஜ் வச்சுக்கலாம், நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜாக்சன் தான் அவனோட ஃபோன் எடுத்து எல்லாருக்கும் கால் பண்ணுறான். சீனியர், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வேம்பியர்னு தெரியுமா? நான் யார்கிட்டயும் அது வரைக்கும் போய் சொன்னதில்லை ஜிமின், உன்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், உன்கிட்ட ஜெகே உண்மையை சொல்லிடுவானோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் உன்கிட்ட உண்மை சொல்லலை, அதான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், அவன் எப்படி உன்னை பண்ணணும்னு நினச்சானோ அதே மாதிரி உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்த, இது எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்னேன் ஜிமின் அப்படி சொல்கிறான். ஜிமின் தான் ஜாக்சனை ஹக் பண்ணிவிட்டு, சாரி ஜாக்சன், நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. இப்போ ஜாக்சன் தான் ஹக் பண்ண மாதிரியே அவனோட கண்ணை அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலருக்கு மாறுது, ஒரு ப்ளூவும் இல்லாமல் க்ரீனும் இல்லாத ஒரு கலர் அவனோட ஐஸில். இப்போ ஜிமின் அப்படி பார்த்துட்டு, நீ எனக்கு கிடச்சிட்ட, நான் ஹியூமனாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை வேம்பியராக இருந்தாலும் ஓகே தான், நீ எனக்கு என்னோட லைஃப் பார்ட்னராக இருந்தால் போதும் ஜிமின் அப்படின்னு அவனோட மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் ஓகே சீனியர், நாளைக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் எங்கே? அதுவா, நாளைக்கு நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ மெதுவாக நடந்து போகிறாங்க. அப்போ அங்கே ஜாக்சனோட கார் இருக்கும், அதில் போகிறாங்க. இப்போ இங்கே டேவும் ஜெக்கியும் நான் ஸ்ட்ரைட்டாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஆரம், ஜின், சுஹா, ஜெய்ஹோப், ஹொயன் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருக்கிட்டே இதை எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ சுகா தான், என்ன என் தம்பிக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சா? அவனுக்கு நீ வேம்பியர்னு தெரிஞ்சிருச்சா? அவனுக்கு வேம்பியரை பிடிக்காதேடா அப்படி சொல்கிறான். இப்போ ஜெகே தான் தெரிஞ்சிருச்சு சுகா, அவனுக்கு நான் வேம்பியர், நான் ஃபர்ஸ்ட்டு இங்கே வரும்போது நான் என்ன பிளானில் வந்தேனோ அது வரைக்கும் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் நான் இங்கே வந்து சேஞ்ச் ஆகிட்டு அவனை நான் ரியலாக லவ் பண்ணுறேன்றது அவனுக்கு தெரியவே இல்லை. இப்போ அவன் என்ன பண்ண போகிறானே தெரியல. உங்கள் எல்லாருக்குமே நான் வேம்பியர்னு தெரிஞ்சு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன உண்மையாவா? ஆமாம் சுகா. இப்போ ஆரம் தான், அது எப்படி எல்லாமே தெரிஞ்சது? யார் பண்ண வேலை இது? வேறு யார்? அந்த ஜாக்சன் தான். அவன் இப்போ ஜிமினை கூட்டிகிட்டு போயிருக்கான். எனக்கு பயமாக இருக்குது. அவன் ஃபஸ்ட்லேருந்தே ஜிமினை என்கிட்டேருந்து பிரிக்கணும், அவனுக்கு சொந்தமாக்கணுன்றது தான் அவனோட பிளானே. அதே மாதிரி அவன் பண்ணிட்டான், என்னால் விட முடியாது, ஜிமின் எனக்கு தான் அப்படி சொல்லிகிட்ருக்கான். இப்போ எங்கள் ஒயனுக்கு தான் ஒரு ஃபோன் வருது. ஹலோ சொல்லுடி, என்ன விஷயம்? என்ன உண்மையாவா? பொய் சொல்லாத, இது எப்படி உனக்கு தெரிஞ்சது? ஆனால் ஜிமின் தான் இங்கே இல்லையே. இல்லை உண்மைதான், ஜிமினுக்கு நாளைக்கு மேரேஜ். என்னடி உண்மையாவா? ஆமாம் அப்படின்னு கட் பண்ணுறாங்க. ஜெகே ஜிமினுக்கு நாளைக்கு மேரேஜா? என்ன நாளைக்கு மேரேஜா? நான் ஜிமினுக்கு மேரேஜா?
ஜிமினுக்கு நாளைக்கு மேரேஜா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. இப்போ டயாங் தான், ஒயன் பொய் சொல்லாத, இல்லைடா உண்மையாகவே ஜிமினுக்கு மேரேஜா. இப்போ ஜிகே தான், யார் கூட, இது இப்போ தான் அவன் போனான், அது எப்படி மேரேஜ். ஜாக்சன் கூட நாளைக்கு சர்ச்சில் ஆஃப்டர்நூன் மேரேஜா. உண்மையாவா? எந்த சர்ச் தெரியல, மேரேஜ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சர்ச் நேம் நாளைக்கு எல்லாருக்குமே லொக்கேஷனல் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கானா ஜாக்சன். இப்போ எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியல. ஜிகே தான், எனக்கு இப்போ ஜிமின் வேணும், ஜிமினை நான் எவ்வளோ ஃபைட் பண்ணியாவது நான் கொண்டு வந்துடுவேன். டயாங், ஜாக்சனை நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியும்ல, வா நம்ம எப்படியாவது ஜாக்சன் கண்டுபிடிக்கலான்ட்டு இப்போ டேவன் ஜிகேவும் தான் ஜாக்சனை தேடி போகிறாங்க. இப்போ எங்கள் ஜாக்சன் தான் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஆனால் ஜிமின் சாப்பிடவே இல்லை. ப்ளீஸ் ஜிமின் எனக்காக சாப்பிட்டு ப்ளீஸ் அப்படின்னு ஜாக்சன் அழுகிறான். ஜிமின் ஜாக்சன் அழுகிறத பார்த்தோன்னே ஓகே அப்படி சொல்லி மெதுவாக சாப்பிட்றான். ஆனால் அவனால் சாப்பிட முடியல. அந்த சாப்பாடு அவனுக்கு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தால் நம்ம ரொம்ப அழுதுட்டு சாப்பிடும்போது நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி அப்படி இருக்குது. வேணா சீனியர், எனக்கு ஒரு மாதிரி அடைக்கிது, ஃபுட்டு எனக்கு உள்ளே போக மாட்டுது, ப்ளீஸ் அப்படி சொல்லிவிட்டு அந்த ஃபுட்டை ரிட்டன் கொடுத்துட்டு வாட்டரை மட்டும் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே பெட்ஷீட்டை கவர் பண்ணி தூங்குறான். இப்போ ஜாக்சன் தான், உன்னோட எல்லா மெமரிஸும் நாளைக்கு போகிறேன் ஜிமின், இதுக்கப்புறம் உனக்கு ஜிகேயோட மெமரிஸ் வரவே கூடாது. ஜிமின் கொஞ்சம் வாட்டர் ட்ரிங்க் பண்ணால, அது பவுடர் மாதிரி கலக்கியிருப்பான். ஸோ அந்த பவுடரால் இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி ஃபிக்ஸாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பான். இப்போ ஜாக்சன் தான் மெதுவாக அவனோட ஹேண்டை அப்படியே லைட்டாக நைஃபால் கட் பண்ணி அதில் இருக்க பிளட்டு ஜிமினோட மவுத்தை ஓப்பன் பண்ணி 3 ட்ராப் மட்டும் விடுறான். கொஞ்ச நேரத்தில் ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எங்கே இருக்கேன், ஆமாம் நீங்கள் யார். ஜாக்சன் தான், ஹே மோச்சி என்னாச்சு. அப்புறம் என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா, நாளைக்கு உனக்கு எனக்கும் மேரேஜு, நம்ம 2 பேர் லவ்வர்ஸ். மேரேஜா நம்ம 2 பேருக்கா, நம்ம லவ் பண்ணோமா, உண்மையாவா. ஆமாம் நான் உன்னோட லவ்வர் தான், உனக்கு என்னென்னா அவ்வளோ பிடிக்கும், அதனால தான் நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சு மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் மூச்சி. என்ன, என் பேர் மூச்சியா. ஆமாம் என்னோட பேர் மூச்சி அப்படி சொல்லிட்டு ஜிமினோட சிக்ஸில் கிஸ் பண்ணுறான். மேரேஜுக்கு முன்னாடி கிஸ் பண்ணாதீங்க. ஆமாம் அவங்க பேர் என்ன, என்னை நீ ஜாக்சன் கூப்பிடுவ. ஓ ஜாக்சனா, நல்லா இருக்கு. எனக்கு என்னாச்சு, ஏன் எனக்கு மறந்துருச்சு எல்லாம். அது வேறு ஒன்றும் இல்லை, ஸ்டெப்பில் இறங்கும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டேன். அதான் டாக்டர் உனக்கு ஹெட்டில் கொஞ்சம் அடிபட்டனால கொஞ்சம் டேஸ்க்கு மெமரி லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான். ஓ அப்படியா ஜாக்சன், ஓகே அப்போ நாளைக்கு நமக்கு மேரேஜா. ஆமாம் அங்கே பாரு, அந்த ட்ரெஸ் கூட நீ தான் சூஸ் பண்ண. வாவ் அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட். ஆமாம் நீ தான் எனக்கும் உனக்கும் சூஸ் பண்ண, நல்லா இருக்கே. அப்போது நாளைக்கு இந்த ட்ரெஸ் தான் நம்ம போடுவோமா. ஆமாம் இந்த ட்ரெஸ் தான். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிளேஸில் நம்ம லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் திரும்பி ஜாக்சனை ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ ஜாக்சன் அப்படின்றான். இதை ஃபர்ஸ்ட் டைம் ஜாக்சன் கேட்குறான். எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிமின் அப்படி சொல்லி ஹக் பண்ணுறான். ஏன் நான் உன்கிட்ட லவ் யூ சொன்னது இல்லையா ஜாக்சன். சொல்லியிருக்கேன் ஜிமின், ஆனால் மெமரி லாஸ் ஆகிட்டு இப்போ தானே ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன், அதான். இதுக்கப்புறம் அடிக்கடி சொல்லுவேன் ஜாக்சன், ஏன்னா நான் தான் உன்னோட எனக்கு ஒய்ஃப் அப்படின்றான். ஆமாம் நான் உன்னோட ஒய்ஃப் தானே, அப்போ அடிக்கடி சொல்லுவேன். சரிடா அப்படி சொல்லிவிட்டு ஜாக்சன் ஹக் பண்ணிவிட்டு என்னோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு சிக்கே, இதுக்கப்புறம் உன்னால் ஜிமின்கிட்ட நெருங்கவே முடியாது அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். ஜாக்சனோட ஐஸ் அப்படியே டிஃப்ரெண்ட் கலரில் சேஞ்ச் ஆகுது. இப்போ ஜிமின் தான் ஜாக்சன் அப்படின்ட்டு ஹக்கை பிரேக் பண்ணிட்டு வரான். இப்போ ஜாக்சனோட ஐஸ் சேஞ்ச் ஆகிடுது. எதுக்கு நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்மளை பிடிக்கல. ஜிமின் நான் ஒரு வேம்பியர். வேம்பியரா. அம்மா ஜிமின் நான் ஒரு வேம்பியர், நீ என்னை லவ் பண்ண, நான் வேம்பியராக இருந்தாலும் பரவாயில்லன்னு,
அது நம்ம பேரண்ட்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருச்சு. நான் ஒரு ஹியூமனை லவ் பண்ணக்கூடாதுன்னு என்ன உன்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சாங்க. நீ ஒரு வேம்பையரை லவ் பண்ணக்கூடாதுன்னு உன்னோட பேரண்ட்ஸ் பிரிக்கணும்னு நினச்சாங்க. அதனால தான் 3 இயர்ஸ்க்கு நம்ம தனியாகவே இருந்தோம். நம்ம 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். இப்போ மேரேஜ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போகிறோம். ஓ அப்படியா, பரவாயில்ல, நமக்கு யாரும் வேணாம், உனக்குன்னா எனக்கு நீ, அது போதும் ஜாக்சன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் ரிட்டர்ன் போய் ஜாக்சன் ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணிவிட்டு நீ வேம்பையராக இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல ஜாக்சன், ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு ஜாக்சனோட சிக்ஸில் இப்போ கிஸ் பண்ணுறா ஜிமின். இது ஜாக்சன் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ ஜாக்சன் தான், நீயா கிஸ் பண்ண ஜிமின்? ஆமாம், நான் தான் கிஸ் பண்ணேன். அப்புறம் எதுக்கு நீ என்ன ஜிமின்னு சொல்கிற? அது உன்னோட பேரண்ட்ஸ் வச்ச நேம். என்ன பேரண்ட்ஸா? அப்போ எனக்கு 2 நேம் இருக்கா? ஆமாம், உனக்கு நீ பேரண்ட்ஸோட ஃபைட் பண்ணிட்டு வந்தனால உனக்கு ஜிமின்ற நேம் வேணான்னு சொல்லியிருந்தியா? அதனால தான் நான் உன்னை மோச்சின்னு கூப்பிட்றேன். ஓ அப்படியா, சரி ஓகே, இனி என்னோட நேம் மோச்சி அப்படி சொல்லி ரிட்டன் ஹக் பண்ணுறான். இப்போ இங்கே டேவும் செக்கியும் ஒவ்வொரு இடமா தேடுறாங்க. ஆனால் ஜாக்சனும் ஜிமினும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஓகே டியர்ஸ், இங்கே செக்கியும் டேவும் தேடட்டும். இதோட இந்த எபிசோடை நான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் டியர்ஸ். பாய் டியர்ஸ்.